Hello friends. Vivo தரப்புலேருந்து நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாலும் அவங்களோட V சீரிஸ் எப்பயுமே அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா புது இனோவேஷன் இதெல்லாம் அதில் தான் கொண்டு வருவாங்க. அது மாதிரி பார்க்கும்போது Vivo V17 Pro கிட்டத்தட்ட 6 கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே 2 கேமரா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் பாப்அப்பில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றது சொன்னால் தான் இன்னுமே எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பிராண்டுமே பாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுறாங்க நார்மலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே சில டிஃப்ரென்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போலயே மொபைலுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் சிம் எஜெக்டட் பின்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னா கேபிள் டாப்பில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக விவோவோட V சீரியஸில் எப்பயுமே மைக்ரோ USB போர்ட் தான் வரும். இந்த இடத்துல டைப் C போர்ட் ஃபஸ்ட் டைமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மொபைலுக்கு. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா 18 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே வருது. சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் ஓகே நார்மலாக தான் இருக்கும். ஜென்ரலாக ஏற்கனவே கேட்ட இயர்ஃபோன் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இதில் கிடையாது. மொபைலை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வீடியோட எண்டில் கொஞ்சம் கிளியராக நிறையா ஃபோட்டோஸோடு கொடுத்துருக்கேன். எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன், ஏன்னா பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 20:9 கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே Vivo V15 Proலேயே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் சேம் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் OnePlus அளவுக்கு செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே இந்த இடத்துல சொல்ல முடியாது. நம்பலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை. அடுத்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் பெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா பாட்டமில் ஜென்ரலாகவே பெசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது ஓவராலாக எல்லா பக்கமே ஈக்குவலாக 4 சைடுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ டிஸ்பிளே 100% சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாப்அப் செல்ஃபி கேமரா இப்போ நார்மலாக சின்னதாக வந்துட்டு இருந்த இடத்துல பட்டையாக அப்படியே டோட்டல் டாப்பே மேலே வர மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கடைசியாக பார்க்கலாம். அண்ட் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் இன்னொரு விஷயம், இயர்பீஸ் டாப்பில் வரும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் கால் பேசுகிறீங்களோ அப்போல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக நமக்கு சவுண்ட் வெளியில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ அதுவும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி தனியாகவே இதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. 2 சிம் கார்டு 4G வோல்ட் சப்போர்ட் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் ஸ்லாட் இருக்கும். அண்ட் இன்னொரு அப்கிரேட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இதில் டைப் C போர்ட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் ஓகே நான் இப்போ கேட்டு பார்த்த வரைக்கும். அண்ட் ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கான தனி ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கவும் முடியும். இதெல்லாம் ஓகே. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேமரா இல்லை, இந்த இடத்துல 5 ஃபீச்சரோடு வரக்கூடிய கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எண்டில் சொல்லும் போது அது என்னன்றதையும் சொல்கிறேன். ப்ளஸ் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி மிட் நைட் ஓஷன் பிளாக் கலர்லேயும், இன்னொன்று ஒயிட் கலர்லேயும் இருக்குது. ஸோ ஒயிட் கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பிளாக் கலர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவெண்ட்டாக பார்க்கும்போது நான் ஒயிட் கலரும் பார்த்துருந்தேன். கலர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் இந்த கிரேடியன்ட் லுக் எல்லாமே இல்லை, ரொம்பவே ஃப்ளாட்டான ஒரு டிசைன் தான். ஸோ கிரேடியன்ட் லுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம லைட் எல்லாம் அடிக்கும்போது அந்த க்ளோ ஆகிறது கொஞ்சம் நாய்ஸோடு க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே லைட் அடித்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு கவர் கேஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மற்றபடி ரொம்பவே நார்மலாக இருக்குது. கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 6 சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எந்த ஒரு அப்கிரேடுமே அவங்க பண்ணலை. ஏற்கனவே இருந்த சேம் அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 675.
ஸோ அப்கிரேட் பண்ணலை அப்படின்றனால இது வந்து ஒரு குறைச்சலாம் நம்ம மதிப்பிட முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, நான் பப்ஜி கேம் விளையாண்டு பார்த்தேன். ஜென்ரலாகவே ஒரு சில கேம்ஸ் நம்ம விளையாடும் போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பூட் ஆகி வரும்போது சில லேக்ஸ் இருக்கும். அதை கூட இந்த இடத்துல நான் நோட் பண்ணவே இல்லை. பப்ஜி விளையாடும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ப்ராசஸரில் எந்த ஒரு குறையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரெகுலராக இந்த ஃபோன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூவில் கண்டிப்பாக நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ப்ராசஸரில் எந்த ஒரு குறையும் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஓஎஸ். இவங்களோட ஃபன்டச் ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்ததோட நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வெர்ஷனில். ஸோ ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. சப்போஸ் நிறைய பேருக்கு ஃபன் ஓஎஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அப்டேட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்டக்க போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்காதவங்களுக்கு பிடிக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் 18 வாட்ஸும் வந்து பாக்ஸ்லேயே வருது. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெவி யூஸராக இருந்தால் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் யூஸராக இருந்தால் 1.5 நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு டைப் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் வருது. ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸர் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா டிவைஸ் இருக்குது. ஸோ எந்த டிவைஸோட உங்களுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது கூட நான் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி கேமராக்காகவே ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் நிறையா புதுமையான சில விஷயங்கள்லாம் இதில் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒர்த்தா இல்லையான்றது உங்களுக்கே கொஞ்சம் புரியும். 4 கேமரா இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் சோனி IMX 582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓடையும் வருது. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இது நார்மல் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நைட் மோடில் வந்துட்டு சில ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நைட் மோடில் கூட நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்சில் வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் அதே போல் நைட் மோடில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பிளர்ராக இல்லாமல் ரொம்பவே ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு 2 மெகா பிக்சல் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸையும் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்றதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நார்மலான மெயின் கேமராவையும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வைட் ஃபோட்டோஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்னேன்னா இதே சேம் கேமராவை யூஸ் பண்ணியே நம்மளால் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியுது. உங்களுக்கு வந்து மேக்ரோ ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் இதில் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குது அப்படின்றது இங்கே ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நிறைய மேக்ரோக்குன்னே தனி கேமராலாம் வச்சு நிறையா ஃபோன் வந்தது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில் ரொம்பவே நல்லா இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது. இன்னும் உங்களுக்கு நிறைய சாம்பிள் ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கேமரா எதுக்காகன்னா 2x அளவுக்கு ஜூம் பண்ணி ஒரு இடத்த பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 13 மெகா பிக்சல் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு டிஜிட்டல் ஜூம் பண்ணோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் 10x அளவுக்கு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் நோட் பண்ணது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏற்கனவே ரினோ அப்படின்ற ஃபோன் இப்போ ரினோ 2ன்னு ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதையும் இதையும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் கிளியராகவே இருந்தது 10x அளவுக்கு ஜூம் பண்ணதுக்கு அப்புறமுமே. ஸோ 10x அளவுக்கு நம்ம எதுவும் ஜூம் பண்ண போகிறதில்ல. ஸோ 2xக்கு வந்து நீங்கள் இந்த 13 மெகா பிக்சல் கேமராவை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஸோ ஒரு நியராக ஒரு இடத்துக்கிட்ட போக முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா விதமான ஃபோட்டோஸுமே நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த பேக் சைட் கேமராவை யூஸ் பண்ணி டைம் லேப் வீடியோ எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்த வீடியோவை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறதை இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணியும் ரைட் சைடில் இருக்கக்கூடியது மெயின் கேமரா யூஸ் பண்ணியும் எடுக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2 மொபைல் யூஸ் பண்ணி எடுத்தேன் இதே மொபைல். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும், வைட் ஆங்கிள் எந்த அளவுக்கு இருக்குது, மெயின் கேமரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக இப்போ வந்து பார்க்க முடியும்.
நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரலாம். ஃபைனலாக ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2 வருது. இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில செல்ஃபி ஃபோட்டோ அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள்லையும் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். கண்டிப்பாக குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பேச்சர் வேல்யூ 2.2 வருது. ஸோ இந்த ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ரொம்ப நெருங்கி நிற்காமல் தாராளமாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த கேமரா இருந்ததுன்னா. அதே போல் ஃப்ளாஷும் இருக்குது, நைட் மோடுமே இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ இன்னும் நிறையா சாம்பிள் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.